ஆணைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 26/5/2017 ஹேவிளம்பி வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. பிரதமை திதி ரோகிணி நட்சத்திரம், கிம்ஸ்துக்ல கரணம், மரண யோகம் கூடிய நாள். சூலம் மேற்கு தென்மேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். பொதுவாக வெள்ளிக்கிழமைனா நீங்கள் துர்க்கை அம்மனை கும்பிடுறது அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்கு நிறைய பேர்கிட்ட இருக்கும். மகாலட்சுமியை வழிபடலாம், அம்பாளை வழிபடலாம். இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரமும் வெள்ளிக்கிழமையும் சேர்ந்து வந்திருக்கிறதுனால அம்பாளை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. பரிபூர்ண நற்பலன்கள் கிடைக்கும். முக்கியமாக மாலை 6 மணி முதல் ஒரு 6:30 மணி வரைக்கும், அல்லது 5:30லிருந்து 6:30 வரைக்கும்னு சொல்லலாம். 5:30லிருந்து 6:30 வரைக்கும் நீங்கள் விளக்கு ஏற்றி வழிபடுறது, விளக்கேற்றும் நேரம் அது சிறப்புக்குரிய நேரம். விளக்கு பூஜைகளுக்கு ஏற்பாடு பண்ணி வழிபடலாம். பொதுவாக வெள்ளிக்கிழமைகளில் ஊஞ்சல் பூஜை நடக்கும் சிவன் ஆலயங்களில். அம்மனுக்கு அந்த ஊஞ்சல் பூஜை கட்டளை ஏற்று வசதி இருந்தால் நடத்தலாம், அல்லது அதுக்கான மலர்கள் மற்ற பிரசாதத்துக்குரிய பொருட்கள் இதெல்லாம் கொடுத்து கூட வழிபடலாம். இறைவனுடைய சன்னதியில் சில பேர் எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க, கோயிலுக்கு போக மாட்டாங்க. நம்மளுதான் கட்டளைங்க அப்படிம்பாங்க. அந்த பிரசாதம் அவங்களுக்கு அவங்க டிரைவர் மூலமாகவோ யாரோ ஒருத்தர் அவங்க சார்பில் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க. அப்படி செய்கிறத விட நீங்கள் கோயிலுக்கே போய் இந்த கோயிலில் இருந்து அந்த இறைவனை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது தான் அதனுடைய முழு பலன்களும் கிடைக்கும். கண்டிப்பாக கோவிலுக்கு போகிறது நல்லது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த வகையான நிலையில் அந்த தீய சக்திகளினுடைய பாதிப்பு நம்மை அணுகாது. எவ்வளவு வசதி இருந்தாலும், எவ்வளவு அறிவு இருந்தாலும், சில சமயம் அந்த தீய சக்தி நம்ம மடக்கும். குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை இல்லாமல் பண்ணும், பிரிவு நிலைகளை ஏற்படுத்த வைக்கும், தேவையற்ற பழி சொற்களை கொண்டு வர பார்க்கணும். எவ்வளவு நல்லவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு பழி சொற்களவோ அவரே இப்படியா அப்படின்னு சொல்ற அளவுக்கு கொண்டு வந்துடும். இந்த பூமியில நல்ல சக்திகளை விட தீய சக்திகளுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. மனிதர்களுடைய சுகபோக நாட்டங்களினாலே இதெல்லாம் ஏற்பட்டிருக்கு. அதிலிருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா பொறுத்து போகணும், தெய்வ வழிபாடு செய்யணும், காலம் அறிந்து செயல்படணும், காலம் அறிந்து இறைவனை வழிபடணும். ஆக 5 to 6 அம்பாளுக்கு தீபமேற்றி வழிபடுறது, காலையில் 10 to 12 ராகு நேரத்தில் துர்க்கையை நீங்கள் வழிபடுறது, இதெல்லாம் இன்னைக்கு பலவீனங்களை போக்கக்கூடிய அம்சம். இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் ரிஷப பகை, சந்திரன் இன்னைக்கு இருக்கக்கூடிய இடம் ரிஷபத்தில் உச்சம். செவ்வாய் இன்னைக்கு பயிற்சி ஆயிருக்காரு. ரிஷபத்திலிருந்து திருக்கணிதப்படி மிதுனத்துக்கு பகை பெற்ற நிலைக்கு, சமநிலையிலிருந்து பகை பெற்ற நிலைக்கு போயிருக்காரு. புதன் மேசத்தில் தான் இருக்காரு, இன்னும் சமநிலை. சுக்கிரன் மீன உச்சம். சனி தனுசு சமம், ராகு சிம்ம பகை, கேது கும்ப பகை பெற்றிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்தில் இருக்கு. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அஸ்வினி பரணி கிருத்திகை நம்பர் 3 ராசி. ராசி அதிபதி செவ்வாய். ராசி அதிபதி 2ஆம் இடமான குடும்பம் வாக்கு ஸ்தானத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. ராசி அதிபதியா இருந்தாலும் 8க்கும் அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருக்கிறது நல்லது. துணிச்சல் கொடுக்கும், எண்ணிய காரியம் ஈடேறும். இந்த செவ்வாய் மாற்றம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. மேஷ ராசிக்கு ஒரு மன பயம் அகலும். ஒரு மனிதனுக்கு அது ரொம்ப முக்கியம். மன பயம் ஒரு மனிதனை வளர்ச்சி அடைய செய்யாது. இந்த மன பயம் அகலும். 4க்கு அதிபதி 2இல்
சுயசாரம் பெற்று நிற்கிறதும் பரவாயில்ல குரு பார்வையில். அப்போ வாகன சம்பந்தமான ஏதாவது பழுது இருந்தால் நீக்கிறது, டயர் இருந்தால் மாத்துறது, டயர் ஏதாவது தேஞ்சிருந்தால் மாத்திக்கிறது. நிறைய பேர் ரொம்ப மொட்டை ஆகிற அளவுக்கு ஓட்டுவாங்க. அது என்ன ஆகுன்னா, ஏதாவது ஒரு குழியில டக்குன்னு இறங்கி ஏறும்போது பிரச்சனையானா பாதுகாப்பு வேணும், ரொம்ப முக்கியம். ஓரளவுக்கு இருக்கும்போது நம்ம அதை மாற்றிக்கணும். சில பேருக்கு அதிகம் ஓட்டம் இருக்காது, 5 வருஷம் ஆயிருக்கும், 20,000 தான் ஓட்டியிருப்பாங்க, டயர் தேஞ்சிருக்காது. அதனுடைய வயசு போகும்போது அது அதனுடைய தன்மை இழந்துக்கு. அது நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் அந்த வயசை பொறுத்து இத்தனை வருஷம் தான் ஓட்டணும் அப்படிங்கிறது, இத்தனை கிலோமீட்டர் தான் ஓட்டணுங்கிறது ஒரு கணக்கு இருக்கு. அது நம்ம தெரிஞ்சுதான் போகணும். இப்படி வீடு ஏதாவது பெயிண்டிங் ஒர்க் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கிறது. அப்படியே விட்டுட்டோம்னா வீடு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழுதாயிடும். அது திரும்ப மராமத்து வேலைகளை செஞ்சு அப்படி ஒரு பெயிண்ட் பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அந்த வீடு அதனுடைய கட்டடத்தினுடைய ஸ்திரத்தன்மை போகாது. ஆயில் மாற்றாமல் இருப்பாங்க வண்டிகளுக்கு, நல்லா தான் இருக்கு, குறிப்பிட்ட லெவல்லேருந்து இறங்கவே இல்லை அப்படி. ஆனால் இது தீராது, ஆனால் அதனுடைய தன்மை குறைஞ்சிருக்கும். அதனால இன்ஜின் ஹீட் ஆகி சீக்கிரம் போயிடும். அதை மாற்றிக்கலாம். கல்வி சம்பந்தமான விஷயத்தில் ஏதாவது புதுசாக கற்றுக்கிறது, அதுக்காக போய் ஜாயின் பண்ணுறது, இப்படி இது போன்ற சம்பவங்களுக்குரிய சந்தர்ப்பங்கள் எல்லாமே புதுப்பிக்கிறது, சரி பண்ணுறது, பழுது நீக்கிறது, துணிச்சல் பெறது அப்படிங்கிற ஒரு நிலை உள்ள நாள். அஸ்வினியில் பிறந்தவங்க விநாயகரையும், பரணியில் பிறந்தவங்க துர்க்கை அம்மனையும், கிருத்தியில் பிறந்தவங்க பைரவரையும் வழிபடுங்க. அடுத்தது ரிஷபராசி. கிருத்தி 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீடம் 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு ஜென்மத்தை விட்டு செவ்வாய் போனது பரவாயில்லைங்க, ஆனா 2ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. வாக்கு, தனம். இந்த இடத்துக்கு வாக்கு அப்படின்னா பேச்சுல கோபம் அதிகரிக்கும். குடும்பஸ்தானம் கூட அது. குடும்பத்துக்குள்ள கோபம் அதிகரிக்கும் போது என்னடா இப்படியே பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு வரும். அதனால கொஞ்சம் மென்மையா போய்க்கலாம், கோபத்தை கம்மி பண்ணிக்கலாம். வேலைக்காரங்களா இருந்தாலும், நீங்க முதலாளியா இருந்து வேலைக்காரங்களா இருந்தாலும், நீங்க வேலையிலிருந்து உங்க முதலாளி கூட பேசும்போதும், குடும்பத்துக்குள்ள பெற்றோரோட, குழந்தைகள், மனைவி, நீங்க பெண்ணா இருந்த கணவன், இப்படி யாரோட பேசும்போதும் கொஞ்சம் அந்த கோபத்தை கம்மி பண்ணிக்கிறதுக்கான ஒரு சூழல்களை கிரக நிலைகள் உங்களுக்கு சொல்லுது. மற்றபடி சந்திரன் ஜென்மத்துக்கு வந்திருக்கு, உடல் அசதி, சோர்வு நீங்கும். பொதுவாக ஜென்மத்தை விட்டு செவ்வாய் போனது கண்ணெரிச்சல், தலைவலி, இது கடந்த 2 மாசமா இருந்தது கொஞ்சம் குறையும். 2க்கு போனாலும் கூட அந்த ஜென்மத்தை விட்டு போனது உடல்ல இருந்த சுகவீனம் அகலும், பொருளாதார நெருக்கடி நீங்கும், சகோதர வழியோடு இருந்த பிணக்கு அகலும், பூமி வெளி சம்பந்தப்பட்ட வகையில் எந்த ஒரு விஷயம் தள்ளி போயிட்டு இருந்தா அது சரியாகும், பூமி விரயத்தினால நன்மைகள் உண்டாகும், உங்களுக்கு கடன் அடைபடக்கூடிய சாத்தியக்கூறுகளை இந்த கிரக நிலை ஏற்படுத்தும். இன்னைக்கு கிருத்திகையில் பிறந்தவங்க முருகனையும், ரோகிணியில் பிறந்தவங்க மிருத்யுஞ்சய மந்திரம் சொல்லி அல்லது ஹோமம் பண்ணி சிவனையும், மிருகசீரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும் வழிபடுங்க. அடுத்தது மிதுன ராசி. மிருகசீடம் 3, 4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்வசு 1, 2, 3 பாதங்களும் இருக்கும். ராசி அதிபதி புதன். ராசி அதிபதியோட வலுவான நிலை, சுக்கிரனுடைய வலுவான நிலை சிறப்புனாலும் இன்னைக்கு ஜென்மத்துக்கு செவ்வாய் வந்திருக்கார். இப்பவே மிதுன ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் மிகுந்த பாதகாதிபதி. அவங்க ஜென்மத்துக்குள்ள வரும்போது அலைச்சல், சிரமங்கள், கண்ணு செவக்கிறது, கண்ணு எரிச்சல், தலைவலி இந்த மாதிரி கொடுக்க பார்ப்போம். தலைக்குள்ள இடிக்கிற மாதிரி இருக்கு, அப்படின்னு டாக்டர் பார்க்கணும். இதுக்கு நாங்க டாக்டர் மாதிரி சொல்றது பரிகாரம், அது சொல்றேன். அது என்ன பண்ணிக்கணும்னா, முருகனுக்கு நீங்க செவ்வாய்க்கிழமை நெய்தீபம் ஏற்றி சிவரளி கொடுத்து அர்ச்சனை வச்சுட்டு வரலாம். முடிஞ்ச பாலாபிஷேகம் பண்ணலாம். பொதுவாக இந்த ராசிக்காரங்க இன்னைக்கு என்ன பண்ணலாம்னா, மிருகசீடத்தில் பிறந்தவங்க முருகனையும்,
திருவாதிரையில் பிறந்தவங்க ராமானுஜரை, புனர்பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் வழிபடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4ஆம் பாதமும் பூச 4 பாதங்களும் ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி இன்னைக்கு யாருங்க அப்படின்னா, என்னைக்குமே அவர் தான் சந்திரன். அவர் நல்ல இடத்துல தான் இருக்கார், பலம் பொருந்தி இடத்துல இருக்கார். அதிகமான பலம் இருக்கிற இடத்துல அந்த கிரகம் இருக்கும்போது உங்களுக்கு துணிச்சல் அதிகரிக்கும். அதையும் பார்த்துடலாம், இதையும் பார்த்துடலாம், எதையும் பார்த்துடலாங்கிறது ஒரு துணிச்சல், ஒரு மாற்றங்களை கொண்டு வருவீங்க. இதுலையும் ஒரு தொழில் நிறுவனமாக இருந்தால் அதில் மாற்றம், கல்வி சம்பந்தமான நிலையாக இருந்தால் அதில் மாற்றம் கொண்டு வருவீங்க. எந்த ஒரு துறையை சார்ந்திருந்தாலும் அதில், வீட்டில் கூட அலுவலகத்தில் கூட அந்த சேர் இந்த பக்கம் போட்டு அதை எடுத்து இந்த பக்கம் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு அலுவலக மாற்றமே ஏற்படும். அது சில பேர் வாடகை இடத்துலேருந்து சொந்த இடத்துக்கு வர்ற மாதிரி சந்தர்ப்பத்துக்கு போவாங்க. அப்படியான நிலைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளில் இன்னைக்கு செவ்வாய் மட்டும் விரயத்துக்கு வந்திருக்கிறதுனால 5 குடையவன், பூர்வீக வழி, குழந்தைகள் வழியில் கொஞ்சம் செலவு கூடுமே ஒழிய, ஆனால் அது சரி கட்டக்கூடிய திறன் உங்ககிட்ட இருக்கும். வீடு சம்பந்தப்பட்ட வேலைகள் வேகம் எடுக்கும். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து ஆகும். ஆக இன்னைக்கு மன நிறைவை கொடுக்கக்கூடிய நாள். புனர்பூசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், பூசத்தில் பிறந்தவங்க முருகனையும், ஆயில்யத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. நவதானியம் போட்டு 9 சுற்று வளம் வந்து தீபம் ஏற்றி 9 தீபம் ஏற்றலாம், ஒரு தீபமும் ஏற்றலாம். உங்கள் வசதியை பொறுத்து, நேரத்தை பொறுத்து 9 சிறப்பு. அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதம் இருக்கு. ராசி அதிபதி சூரியன். இந்த ராசிக்கு லாபத்துக்கு செவ்வாய் வந்திருக்கு, ஆனால் விரையாதிபதி வலுத்திருக்கு, குரு பார்வையில் இருக்கு. இது எப்படின்னா விரயமாகும், சுப விரயமாகும் சொல்லக்கூடிய நாள். ரொம்ப காலமா நீங்க ஒரு பூமி விற்கலான் இருந்தீங்க, இடம், வீடு, வாகனம் அல்லது வேற ஏதாவது ஸ்டாக் வச்சிருந்து விற்கலான்னு நினைச்சிருந்தீங்கன்னா கூட அதுக்கான ஏற்பாடுகள் இன்னைக்கு இருக்கும். விரையாதிபதியை குரு பார்க்கும் போது விரயத்தால் நன்மை ஏற்படக்கூடிய, ஆமா முதல்ல வித்திருந்தோம்னா லாஸ் ஆயிருக்கும், இப்ப பரவாயில்ல நல்ல விலை கேட்கறாங்க, இன்னும் வரட்டுன்னு பார்க்கலாம்னு நினைக்கிறத விட கொடுத்துடணும். சில பேர் அப்படித்தான், விற்காமே இருக்கும், வித்தா பரவாயில்லன்னு நினைப்பாங்க, கேட்கறதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு தட்டி விடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கான சூழல் எல்லா காலகட்டத்திலையும் வராது, அப்புறம் ரொம்ப நின்னே போயிடும். நீங்க எல்லா விஷயம் அப்படித்தான். இப்போ ஒரு பொண்ணு இருக்குன்னா அவங்கள சரியான வரன் வரலின்ட்டு இருப்பாங்க, முடிவாகிற தருணத்துல சரி இதை விட நல்லா வரும்னு விட்டு அப்புறம் மறுபடியும் ரொம்ப தள்ளி போறதுக்கு சந்தர்ப்பம் வரும். ஓரளவுக்கு ஒத்து போகக்கூடிய நிலை இருக்கும்போது எதையும் முடிவு பண்ணிக்கணும். அப்பதான் அந்த வாழ்க்கையில அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும், அடுத்ததை பத்தி சிந்திக்க முடியும். இன்னைக்கு அப்படி ஒரு நல்ல நாள், விரயத்தால நன்மை பெறக்கூடிய நாள், கல்வியில முன்னேற்றம் ஏற்படும், உடல் சுகம் கூடும். மகத்தில் பிறந்தவங்க முருகனையும், பூரத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், உத்திரத்தில் பிறந்தவங்க சப்த கன்னியரையும் வழிபடுங்க. அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி புதன். இன்னைக்கு சந்திரன் திரிகோணத்துல 9ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார், 11க்குள்ளேயும். 10க்கு செவ்வாய் திக்பலம் பெற்று, அஷ்டமாதிபதியா இருந்தாலும் திக்பலம் பெற்று போயிருக்கிறது. அஷ்டமாதிபதி பலவீனம் அடைகிறது ஒரு வகையில் உங்க ராசிக்கு நல்லது. எப்பவுமே ராசியாதிபதி பலம் பெற்று அஷ்டமாதிபதி பலவீனம் அடையணும். இப்ப பரிவர்த்தனை வேற இருக்கு. புதன் வீட்டுல செவ்வாயும், செவ்வாய் வீட்டுல புதனும். அஷ்டமாதிபதியா இருந்தாலும் ஒரு ஜாதகத்துல நான் அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன். ஒருத்தருக்கு அஷ்டமாதிபதி திசை நடக்குது, சிரமம் கொடுக்கும் அஷ்டமாதிபதி என்ன இருந்தாலும். ஆனா பரிவர்த்தனை பெறும்போது கண்டங்கள் கொடுக்கறது இல்லை, வளர்ச்சி பெருசா பாதிக்கிறது இல்லை.
அந்த வகையில் பலவீனங்கள் நீங்கி இது சரி செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகளை உருவாக்கக்கூடிய நிலைகளை காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆக எடுக்கிற காரியம் உங்களுக்கு அதனால ஜெயமாகும், பலம் கூடும், நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பம் உள்ள நாள், நல்ல சிந்தனை உதிக்கக்கூடிய நாள். இன்னைக்கு உத்திரத்தில் பிறந்தவங்க சபரிமலை ஐயப்பனையும், அஸ்தத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், சித்திரையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் வழிபடுங்க. அடுத்தது துலா ராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். சுக்கிரனோட போக்கு சிறப்புக்குரிய நற்பலன்களை கொடுத்தாலும் சந்திரன் இன்னைக்கு அஷ்டமத்திலிருந்து குழப்பங்களை கொடுப்பார். நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது நடக்கிறதுல தடை இருக்கும், அல்லது ஒரு மாற்று ஏற்பாடால நடக்கும். நாம ஒரு கார்ல போலான் இருப்போம், அந்த கார் பஞ்சர் ஆயிடுச்சுன்னா இன்னொரு டாக்ஸி வச்சு போற மாதிரி இருக்கும். அட சொந்த கார் இருந்தும் போக முடியலப்பா அப்படிங்கிற மாதிரி. வீட்டில எல்லாம் நல்லா சமைச்சு வச்சிருப்பாங்க, சூழல் காரணமா வெளியில் போயிருப்போம், கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இப்படி ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இருந்தும் இல்லாத மாதிரி இருக்கும். பேங்க்ல பணம் இருக்கும், நீங்க ஒரு பக்கம் போய் டிடி எடுக்கணும்னா செக் இருக்கான்னு கேட்பாங்க, அதை எடுத்துட்டு போயிருக்கணும். சில சமயம் இந்த கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அது விசா கார்டு தான் ஏற்றுக்குவோம், ரூபே கார்டெல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு சில வங்கிகள்ல சொல்றாங்க. எல்லாத்துக்கும் நாம தயாரா இருக்காத சூழலை கொடுக்கும். அவசரத்தில் மறந்து விட்டுருப்போம், சரி திடீர்னு புறப்பட்டு போவோம்னா அந்த காரியம். ஆனாலும் லக்னாதிபதி ராசியாதிபதிங்கிற மாதிரி இந்த ராசியாதிபதியோட பலத்தால நீங்க அஷ்டமத்திலிருந்து செவ்வாய் விலகினதுனாலையும் கடினமா இருந்தாலும் காரியத்தை முடிச்சுக்குவீங்கன்னு சொல்லக்கூடிய சந்தர்ப்பம். ஆனா அதுல நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். நீங்க ஒரு சில விஷயங்களுக்கு போகாம இருக்கக்கூடாது. போனா அப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, போனா அனுபவம் கிடைக்கும். அதை பத்திய மனபயம் அகலும் போது நமக்கு தைரியம் வரும். பிரச்சனைகள் இருக்குன்னா அந்த பிரச்சனைகளை நம்ம ஏற்று அதை நடத்தும் போதுதான் அதை திரும்ப எப்படி நடத்துறது, அதிலிருந்து எப்படி விடுபடுறதுங்கிறதுக்கான வழிமுறைகளை கண்டுபிடிக்கலாம். அதிலிருந்து ஒதுங்கி போறதுனாலேயே நம்ம எதையும் கற்றுக்க முடியாது. அதெல்லாம் உங்களுக்கு பாடம் கற்றுக் கொடுக்க, ஆனால் கொஞ்சம் அலைச்சல் சிரமம் இருக்கும். நீங்கள் சித்திரையில் பிறந்தவங்க பெருமாளையும், சுவாதியில் பிறந்தவங்க மகாலட்சுமியும், விசாகத்தில் பிறந்தவங்க துர்க்கையம்மனையும் கும்பிட்டு போனீங்கன்னா இந்த பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் தீர்வு கிடைக்கும். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் மாதமும், அனுச 4 பாதங்களும், கேடை 4 பாதங்கள் இருக்க ராசி அதிபதி செவ்வாய். வாய்ப்புகளுக்குரிய சந்தர்ப்பம் நல்லாவே இருக்கு. சந்திரனால சூரியனோட போக்கால சந்திரனும் சூரியனும் ஒரே இடத்துல கூடி இருக்கிறது ரொம்ப அற்புதம். தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லக்கூடிய தெய்வ அனுகூலம் பெற்றிருக்கக்கூடிய நாளா இருந்தாலும் ராசியாதிபதி இன்னைக்கு அஷ்டமத்துக்கு போயிருக்காரு. ராசியாதிபதி அஷ்டமத்துக்கு போகும்போது அலைச்சல் சிரமங்கள், உடலசதி சோர்வுகள் கொடுக்கத்தான் செய்யும். அதை சரி செய்ய விசாகத்தில் பிறந்தவங்க முருகனையும், அனுசத்தில் பிறந்தவங்க அம்மனையும், கேட்டையில் பிறந்தவங்க நவகிரகங்களையும் கும்பிடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும், பூராடம் 4 பாதங்களும், உத்திராடம் ஒரு பாதம் இருக்கு. ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு இன்னைக்கு கிரக போக்கு எப்படி இருக்குன்னா, சந்திரன் பரவாயில்ல, செவ்வாய் 7ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. இணையோட கொஞ்சம் முரண்பட்ட கருத்துக்கள் வரும். இணைக்கு சிறு சிறு உடல் உபாதைகள், நீங்க பெண்ணா இருந்தா உங்க கணவனுக்கு, நீங்க ஆணா இருந்தா உங்க மனைவிக்கு கொடுக்கும். 2 பேரும் போக்குவரத்துல வாகனத்தில் போகும்போது இரவு நேர பயணங்கள் முடிஞ்ச வரைக்கும் கவனமா போகணும். ஜென்ம சனி, அந்த சனியை செவ்வாய் பார்க்கும். தலை சம்பந்தப்பட்ட வகையில நீங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். ஆனா அவசரமா போவோம். சில பேருக்கு இப்பெல்லாம் தரஸ் வீடு, அந்த காலத்துல இப்போ இருக்காங்க, தாழ்வாரம் தனிச்சு இருக்கும், டக்குன்னு தலையில அடிச்சிடும். இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம இப்போ ரோட்ல போயிட்டு இருக்கோம், திடீர்னு கேபிள் ஒயர் காத்துக்கு இறங்கி இருக்கும், நம்ம பார்க்காம போவோம், இல்லை கம்பி இறங்கி இருக்கும், கழுத்துல மாட்டிக்கும்.
ஒரு பையன் 8th படிக்கிற பையன் பட்டம் விட்டுருக்கான். பட்டம் போய் கம்பியில் சிக்கிடுச்சு. அதாவது மின்சார வயரில் கம்பியில் சிக்கிடுச்சு. அவன் ஒரு கம்பி எடுத்து அதை எடுத்திருக்கான். ஷாக் அடிச்சிருச்சு. ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு பெற்றோரும் சரி, குழந்தைகளுக்கு பொதுவாக ஆசிரியர்களும் சரி, கணக்கு மற்ற வேதியியல் மற்ற பாடங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கறது போக நடைமுறை வாழ்க்கையில் எப்படி இருக்கணும்னு தினந்தோறும் ஒரு அரை மணி நேரமாவது சொல்லிக் கொடுங்க. ஏன்னா ஒரு 8வது வயசு படிக்கிற குழந்தை, அது 8னா ஒரு 13 வயசு இருக்கு. அது கம்பியில் அது கம்பி எடுத்து அந்த படத்தை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கலன்னு நினைக்கும் போது மனசு உடையுது, இதயமே நொறுங்குது. ஒரு உயிர், ஒரு அது குழந்தை பெற்றவங்களுக்கு தான் தெரியும், மற்றவங்களுக்கு யாருக்கு அது தெரியாது. அதனால குழந்தைகள்லாம் இப்போ லீவில் வேறு இருக்கீங்க. இந்த ராசிக்காரங்களாக இருந்தால் நீங்கள் பயிற்சி பெறாமல் வாகனம் ஓட்டக்கூடாது. பயிற்சி பெறாமல் நீங்கள் நீச்சலுக்கு போகக்கூடாது. ஏன்னா தண்ணி ஒன்று, வாகனம், அதே மாதிரி மின்சார சம்பந்தமான விஷயங்கள், அதே மாதிரி ஃபோன்லேயே 24 மணி நேரம் இருக்கக்கூடாது. பெற்றோர் சொல்ல கேட்கணும். சமையல் கற்றுக்கலாம், மற்ற விஷயங்களை கற்றுக்கலாம், மொழி கற்றுக்கலாம். இப்படி உபயோகம் ஏதாவது பண்ணுங்க. யாராவது தெரியாதவங்க வந்தால் கூட சில பேர் நானும் வர்றேங்க எங்கள் ஊர் வரைக்கும் அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு கேட்குறாங்க. அது தப்பு. ஏன்னா அப்படியெல்லாம் போகக்கூடாது. தெரியாதவங்க கூட பஸ் ஏறி போய்க்கலாம். இப்படி தெரிஞ்சவங்க வந்தால், உறவுக்காரங்க வந்தால், நண்பர்கள் வந்தால் போகலாம். வீட்டில் இருக்கும்போது அப்படித்தான். யாராவது வந்தால் கூட ஜன்னல் மூலமாக பேசிக்கணும். டோரை ஓப்பன் பண்ணக்கூடாது அவசரப்பட்டு. நிறைய பேர் இன்னைக்கு பொய் சொல்லி குழந்தைகளை ஏமாத்திருக்கு. குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது டோரை தரேன், அப்பா அது வாங்கிட்டு வர சொன்னார், இது வாங்கிட்டு வர சொன்னார். அப்பா நீங்கள் வீட்டில் ஃபோன் இருந்தால் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டு, அப்புறம் இல்லைன்னா பக்கத்தில் யாராவது இருந்தால் கூட பக்கத்து வீட்டுக்காரன் அவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்கள உள்ள விடலாம். அப்படிலாம் கொஞ்சம் குழந்தைகள் கொஞ்சம் முன்கூட்டி யோசிக்கணும். இந்த சமயத்தில் அந்த மறதி, ஏமாறுதல், பதற்றம், வாகனம் ஓட்டும்போது லைசன்ஸ் வாங்கி தான் ஓட்டணும். 18 வயசுக்கு மேலே தான் ஓட்டணும். அதுக்குள்ளே ஓட்டி என்ன பண்ண போகிறீங்கன்னா, எதுக்காக 18 வயசுக்கு அப்புறம் லைசன்ஸ் கொடுக்குறாங்கன்னா, அதுக்கான ஒரு தகுதி, அதாவது உடல் திறன் இல்லைங்கிற அடிப்படை தான். இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். எல்லாமே ஒரு காரணம் தான். அதாவது ஒரு 4 வருஷத்தில் தென்னை காய்க்கிறதுக்கு பதிலாக 2 வருஷத்தில் காய்ச்ச, இல்லைன்னா நம்ம தேங்காய் குறிப்பிட்ட அளவுக்கு முத்தாம சட்னி எப்படி வரும், இளநீ சட்னி வருமா, அது மாதிரி ஒவ்வொரு விஷயமும் அந்த குறிப்பிட்ட காலம் வரணும். பொறுமையாக அவசியம். என் பையனும் நல்லா ஓட்டுறா அப்படின்னு சொல்லி 10 வயசு பையனை பற்றி ஒரு அப்பா அம்மா பெரும் பேசக்கூடாது. எங்காவது கொண்டு போய் விட்டான்னா அது பெரிய பாதகமாயிரும். சட்ட ரீதியான நிறைய சிக்கல்கள் இருக்குங்கிறத பெற்றோர் புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த ராசிக்காரங்க கொஞ்சம் போக்குவரத்தில் தலை சம்பந்தமாக 2 வீலர் போனால் ஹெல்மெட் போட்டு போய்க்கணும். அது ரொம்ப நல்லது. ஜென்ம சனி. காலேஜ் போகிற பசங்க நான் பைக்கில் தான் போகிறோங்கிறாங்க, அடம்பிடிக்கிறாங்க. பெட்ரோல் கருக்குன்னு இருக்கும். மெதுவாக போங்க, வாங்க, ஓரமாக போங்க. ரோட்டில் ஓட்டவே கூடாதுன்னு இல்லை, மெதுவாக போனால் என்றைக்குமே பாதிப்பு இருக்காது. அதை புரிஞ்சு இன்னைக்கு போய்க்கணும். பொதுவாக இந்த செவ்வாய் நீ அடுத்த வீட்டுக்கு வர வரைக்கும் அப்படி போய்க்கணும். சனியும் ரிவர்ஸ் ஆகி மறுபடியும் வரும். அது தினப்பலன்ல தெரியும். இன்னைக்கு கொஞ்சம் வாகன பயணம் கவனம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், பூராடத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும், உத்திராடத்தில் பிறந்தவங்க ஆதித்ய ஹிருதயம் படிச்சு அகத்தியரையும் வழிபடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு இன்னைக்கு சந்திரனுடைய நிலைப்பாடு 7 குடைவன் கேந்திராதிபதி 5ல் திரிகோணத்தில் பலம் பெற்றிருக்கிறது. பரவாயில்லை. 5ல் இருந்து செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு போயிருக்காரு. 6ஆம் இடம் ஒரு நல்ல இடம். ஒரு எதிர்ப்புகளை முறியடிக்கக்கூடிய இடம். புத்தி குழப்பங்கள், கவலைகள் இருந்தா நீங்க பூர்வீகம், குழந்தைகள் வழி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தீர்க்கமான முடிவெடுக்க முடியும். சாதகமான நிலை அதனால் ஏற்படும். கல்வியில முன்னேற்றம், வெளியூர் வெளிநாட்டு பயணம் இருக்கு, பதவி உயர்வு இருக்கு. கேம்பஸ் இன்டர்வியூ வந்தால் கூட வேலை முடிவாருக்கு வாய்ப்பு இருக்கு. செலக்ட் ஆகிடுவீங்க. இப்படி செலக்ட் ஆயிருந்தீங்கன்னா கூப்பிடுவாங்க.
உத்திராடத்தில் பிறந்தவங்க முருகனையும், திருவோணத்தில் பிறந்தவங்க அம்மனையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க பைரவரையும் கும்பிடுங்க. அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3-4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், புரட்டாதி 1-2-3 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சனி. நல்ல தருணம் இருக்கா அப்படின்னா 6 கொடையும் வலுப்பெற்றிருக்கிறது சில சிரமங்களை கொடுக்கும். ஆனால் நாளில் இருந்து அஷ்டார்த்தம செவ்வாய் 5ஆம் இடத்துக்கு போனது ஓரளவுக்கு பரவாயில்ல. பலவீனங்களை ஓரளவுக்கு குறைச்சிருக்கு. அதாவது இருட்டுகள் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் நிலா வெளிச்சம் வந்த மாதிரி இருக்கு. இன்னும் குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி வக்ரமாகி அதுக்கப்புறம் முழுவதும் தனுசுக்குள்ளே வந்து போகக்கூடிய நிலை தான் உங்களுக்கு இந்த வருஷத்தினுடைய இறுதி பகுதி தான் சிறப்பு. அது வரைக்கும் கொஞ்சம் குழப்பங்கள், தாமதங்கள், தடைகள், எதிர்ப்புகள் இது இருக்கதான் செய்யும். கடந்த காலத்தில் இருந்த நிலையை விட இப்ப தத்துவம் பேசுவீங்க அதிகமாக. நிறைய பேருக்கு அறிவுரை சொல்லுவீங்க, அப்படி இருந்திருக்கணும் இப்படி இருந்திருக்கணும். ஏன்னா கடந்த ஒரு 8 மாசத்துல நிறைய விஷயங்கள் இந்த அஷ்டம குருல கத்திருக்கீங்க. அவிட்டத்தில் பிறந்தவங்க முருகனையும், நீங்க சதயத்தில் பிறந்தவங்க நவக்கோள்களையும், புரட்டாதியில் பிறந்தவங்க குபேரனையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி 4ஆம் மாதம், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி குரு பகவான். குருவோடைய போக்கு நல்லா இருக்கு. சந்திரன் அற்புதமா இருக்காரு. செவ்வாய் குருவை பார்க்குது. இவ்வளவு நாளா குரு செவ்வாயை பார்த்துட்டு இருந்துச்சு. இப்போ செவ்வாய் தன்னுடைய 4ஆம் பார்வையை மிதுனத்திலிருந்து, மிதுனம் 1, கடகம் 2, சிம்மம் 3, கன்னி 4ங்கிற இடத்துல இருக்கக்கூடிய குருவை பார்க்குது. 9 குடையவன் 10 குடையவனை பார்க்கும்போது தெய்வம்சம். ஆக இடம், வீடு, வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்து வந்த சங்கடங்கள் அகலும். அதே சமயம் சகோதர வழியோட மென்மையான போக்கு அவசியம். செவ்வாய் பகை பெறும்போது பங்காளிகளோட, சகோதர வழியோட மென்மையான போக்கு மிக மிக அவசியம். புரட்டாதியில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க முருகனையும், ரேவதியில் பிறந்தவங்க அம்மனையும் வழிபடுங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். பொதுவானவை உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி யந்திரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட என்கிற வாஸ்து நிபுணர் அன்னூர் KR வேலுசாமி. வணக்கம் நேயர்களே.